வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீட்டில இருந்தே எப்படி ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறேன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் 12 வழிகள் சொல்ல போறேன். உங்களுக்கு விரும்பியதை உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் சொல்ல போற 12 வழியில ஒன்று கூட டைப் பண்ணா பணம் வந்துடும், வீடியோ பார்த்தா பணம் வந்துடும், அப்படி எந்த வழியும் கிடையாது. எல்லாமே லெஜிட்டான, அதாவது நேர்மையான முறையான வழியில பணம் சம்பாதிக்கிற முறை தான். நீங்க எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். பேர் பணம் சம்பாதிச்சிக்கிறாங்க. இந்த வீடியோவோட எண்ணில் இந்த 12 வழியில் எந்த வழி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் கூடிக்குதுன்னு சொல்லுவேன். அதே வேளை நான் பர்சனலாக ட்ரை பண்ண சில வழிகளையும் இந்த வீடியோவோட என்ற சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த 12 வழியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இன்கம், அதாவது வருமானத்தை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். வருமானத்தை நம்மளால் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பெசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா வளமையாக இருக்கிற 9 to 5 ஜாப் மாதிரி தான். நீங்கள் வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்கும், வேலை செய்யாட்டி பணம் கிடைக்காது. அதான் சிம்பிளாக ஆக்டிவ் இன்கம். பெசிவ் இன்கம்னா நீங்கள் ஒரு வாட்டி எஃபோர்ட் போட்டு ஒரு வேலையை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பணம் நீங்கள் வேலை செய்யாட்டியும் பிறகு கிடைக்கும். ஸோ ரெண்டுக்குமே கட்டாயம் எஃபோர்ட் போடணும். ஸோ இந்த 12 வழியில் ஆக்டிவ் இன்கமும் இருக்குது, பெசிவ் இன்கமும் இருக்குது. ஒவ்வொரு வழிக்கும் பின்னாடி நான் அது ஆக்டிவாக பெசிவான்னு சொல்லுவேன். அதே வேளை அது எந்த டிவைஸில் ட்ரை பண்ணலாம், உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதில் ட்ரை பண்ணலாமா இல்லை பிசியில் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வழி என்னென்னா ஃப்ரீலான்சிங் வெப்சைட்னா ஃபைவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, freelancer.com இருக்குது. இதான் மெயின் 3 வெப்சைட். அப்வொர்க் அண்ட் ஃப்ரீலான்சர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஜொப்பை போஸ்ட் பண்ணுவார். அந்த ஜொப்புக்கு நீங்கள் பிட் பண்ணி நான் இதை செஞ்சு தரேன்னு ஒரு விலையாண்டு கொடுத்து பிட் பண்ணி அந்த வேலையை வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுக்குறது, அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஃபைவர் எப்படின்னா, நீங்கள் போய்த்து எனக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு ப்ரொஃபைல் அழகாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து அந்த ப்ரொஃபைலை பார்த்து உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வேலையை தருவாங்க. இப்படி தான் ஃபைவர் வேலை செய்யுது. இதில் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த வெப்சைட் எல்லாம் முந்திலிருந்தே இருக்குது. இப்போ நீங்கள் தொடங்கணும்னா அதில் காம்படிஷன் அதிகம். ஆனால் பண்ண முடியாதுன்னு இல்லை, நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன், அதில் காம்படிஷன் அதிகம். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கிறது தான் கஷ்டம். அந்த 3 வெப்சைட்டையும் ட்ரை பண்ண முடியும். அது இல்லாமல் இந்தியாவிலேயும் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது, இந்தியாவில் ஆக்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறதுக்கு. உதாரணத்துக்கு 99 டிசைன்ஸ், இதில் வந்து உங்களால் லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கலாம், ப்ரௌச்சர் டிசைன் பண்ணி கொடுக்கலாம், வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுக்குறான். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. டிசைன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க 99designs.com அந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீலான்சிங்ல என்ன டிப்ஸ்னா, ஒரு நல்ல ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சரையும் போட்டு, நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் போட்டு, நல்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. நீங்க பிட் பண்ண போகும்போதும் குறைஞ்ச விலையில பிட் பண்ணுங்க. அப்பதான் மத்தாக்கள் விலையை பார்க்க உங்க விலை குறைஞ்சியும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம். இதை பிசியில் தான் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது என்னன்னா இ-காமர்ஸ்னா பிரிக்கலாம். நான் ஒவ்வொன்றையும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து அமேசான் ஹோல்சேல். அது என்னன்னா, அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி சைனீஸ் வெப்சைட்டில் போய்த்து ப்ராடக்ட்ஸை பல்காக வாங்கி அந்த ப்ராடக்ட்ஸை அமேசானில் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வந்ததுமே அதை ஷிப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தான் அமேசான் ஹோல்சேல் அப்படின்வோம். நெக்ஸ்ட் ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, அதே சைனீஸ் வெப்சைட்ஸில் ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் லோக்கலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இல்லை ஒரு ஸ்டோர் திறந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை விற்கலாம். அது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி அதை விற்கிறது தான் இங்கே மெயின் திங். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்கள் கஸ்டமருக்கு எது தேவைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மூணாவது வழி என்னன்னா, செல்லிங் யுவர் ஓன் ஐட்டம். நீங்கள் தயாரித்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கலாம், என்னவாக வேணாலும் இருக்கலாம். 𝐥𝐤𝐤𝐿, அமேசான், ஈபே இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் உங்களோட ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து உங்களால் ஷிப் பண்ணிக்கொள்ள முடியும். இந்தியாவோட ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸுக்கு நிறைய மார்க்கெட் இருக்குது. ஃபோர்த் வழி என்னன்னா, டீச்சிங் ஆன்லைனையும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று லைவாக படித்து கொடுக்குறது, இன்னொன்று ஒரு வாட்டி நீங்கள் கோர்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்குற வரைக்கும் சொல்லி வரும். லைவாக டீச் பண்ணுறதுக்கு வந்து vedantu.com இந்தியன் வெப்சைட் தான். அதில் உங்களுக்கு போய்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவாக டீச் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதே vedantu வெப்சைட்டில் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு vedantu.comலேயும் கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை udemy.com, skillshare.com, coursera.com இந்த மாதிரி வெப்சைட்லையும் உங்களால் கோர்ஸ் க்ரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ், ஹேண்ட் கிராஃப்டாக இருக்கலாம், இல்லை ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று மற்றவங்களுக்கு புரிகிற வகையில் டீச் பண்ணி உங்களால் பணம் சம்பாதிக்கலாம். உங்களால் நல்லா டீச் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இதே உங்களால் ட்ரை பண்ணலாம்.
அஞ்சாவது விஷயம் என்னென்னா செல்லிங் ஃபோட்டோகிராஃபிஸ். நீங்கள் எடுத்த ஃபோட்டோகிராஃபிஸை ஆன்லைனில் விற்கிறது மூலம் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அதுவும் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். ஷட்டர் ஸ்டாக், 𝐼𝐸𝐤𝐸, அடோபி ஸ்டாக்ஸ் இப்படி மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் அப்லோட் பண்ணினீங்கன்னா அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பே பண்ணிவிட்டு அதை வாங்கிடுவாங்க. ஸோ அண்டலேருந்து அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு உரிமையானது. ஸோ அப்படி தான் இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணுது. உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோனோ ஆண்ட்ராய்ட் ஃபோனோ பரவாயில்ல இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணினீங்கன்னா இது ஃபோனில் பண்ணலாம், லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷட்டர் ஸ்டாக்னு ஆப் ஒன்று இருக்குது. இந்த ஆப் iOS-க்கும் அவைலபிள், ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது நல்ல ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். சும்மா கண்ட மாதிரி எடுத்ததெல்லாம் அப்லோட் பண்ணால் அக்கௌண்ட் பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள், குவாலிட்டியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். குவாலிட்டியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாட்டி இந்த வெப்சைட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணவே விடாது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் எடுங்க. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா ட்ராப்ஷிப்பிங். ட்ராப்ஷிப்பிங் எப்படின்னா நீங்கள் AliExpress, அலிபாபா மாதிரி வெப்சைட் ஒன்றுக்கு போய் அங்கே ஒரு வின்னிங் ப்ராடக்ட், அதாவது ஒரு நல்ல விற்கக்கூடிய ப்ராடக்ட் ஒன்று எடுத்து ஷாப்பிஃபைன்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு போய்த்து உங்களுக்கான ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணணும். ஆன்லைன் ஸ்டோரை க்ரியேட் பண்ணி அதில் அந்த நீங்கள் எடுத்த ப்ராடக்டை அதில் லிஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், அந்த AliExpressல பார்த்த ப்ராடக்ட் ஒரு $10 எப்பவுமே அந்த ப்ராடக்டை நீங்கள் உங்களோட ஸ்டோரில் $25க்கு லிஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கு $15 ப்ராஃபிட். அப்படி லிஸ்ட் பண்ணி அது இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க விற்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராடக்டை தொட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதும் அந்த AliExpress சப்ளையர்கிட்ட சொன்னால் அவர் அந்த அட்ரஸுக்கு ஷிப் பண்ணி விட்டுருவார். உங்கள் வெப்சைட்டுக்கான ட்ராஃபிக்கை ஃபேஸ்புக்கில் எட்ஸ் கொடுக்கலாம், பே பண்ணி தான் எட் கொடுக்கணும். ஸோ ஃபேஸ்புக்கில் எட் கொடுக்கலாம் உங்களால். இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கு பே பண்ணி உங்கள் வெப்சைட்ஸுக்கு ட்ராஃபிக்கை கொண்டு வரலாம். இப்படி பல இருக்குது. இது இந்தியாவுக்கு புதுசாக இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க, நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்காங்க. இந்தியாவில் கணம் பேர் இதை பண்ண சுற்றி நிறைய வாய்ப்பு அளிக்குது, காம்படிஷன் குறவு. இந்த ட்ராப்ஷிப்பிங் பற்றி ஒரு டுட்டோரியல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க, கண்டிப்பாக அதுக்கான வீடியோ பண்ணிடலாம். 7th வே என்னன்னா அமேசான் கிண்டல் பப்ளிஷிங். அதாவது உங்களால் நல்லா ரைட் பண்ண முடியும்னா, ஒரு ரெசிபிஸ் அடங்கிய ஒரு புக்கை கிரியேட் பண்ண முடியும்னா அது PDF கன்வெர்ட் பண்ணி அமேசானில் செல் பண்ண முடியும். பாருங்கள், கணம் பேர் அதில் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. தமிழ் புக்ஸும் நல்லா விற்கிது. ஸோ தமிழ்ல உங்களுக்கு ட்ரை பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் புக் வாங்குவாங்க. இதே உங்களுக்கு பேப்பர் பேக்கும் அப்ளை பண்ணலாம். பேப்பர் பேக் எப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, உங்களோட கொப்பியை வச்சு அமேசான் பிரிண்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு ஷிப் பண்ணிடுவாங்க. உங்களோட வேலை என்னன்னா அந்த புக்கை ரைட் பண்ணி அமேசானில் அப்லோட் பண்ணுறது. ஸோ ஒரு புக்கை ஒரு சாதாரணமாக $13க்கு விற்பாங்க. ஸோ அதில் சின்ன ஒரு கமிஷன் அமேசான் எடுத்துகிட்டு மிச்சம்லாம் உங்களுக்கு தந்துடும். அதாவது ஒரு $10 மாதிரி உங்களுக்கு தரும். ஒரு புக்லேருந்து $10 கிடச்சின்னா அது பெரிய ஒரு ப்ராஃபிட். ஸோ இது ஒரு பெசிவ் இன்கம். நீங்கள் ஒரு புக்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குதோ அது உங்களால் ரைட் பண்ண முடியும்னா அது ஒரு புக்காக ரைட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதாலேயும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்தது என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கமிஷன் கிடைக்கும். அமேசான் உள்ள ஒரு ஹெட்செட் எடுத்துக்கொள்வோம், ஒரு $10 வைப்போம் அந்த ஹெட்செட். அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லிங்க் மூலம் வாங்க சொல்கிறீங்க. அவன் அதை வாங்கினான்னா உங்களுக்கு அதில் ஒரு 10% கமிஷன் வரும். அதாவது உங்களுக்கு $1 கிடைக்கும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ்னு பார்த்தா அமேசான், கமிஷன் ஜங்ஷன், டிஜிட் ஸ்டோர். இந்த அமேசானில் 8 to 15% கமிஷன் கிடைக்கும். இந்த டிஜிட் ஸ்டோர், கமிஷன் ஜங்ஷன்லாம் அப் டு 50% கமிஷன் கிடைக்கும். அதாவது நீங்கள் $10 ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா $5 வரை கட்டி உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு ட்ராஃபிக் பல வழிகள்லேருந்து இருக்கலாம். ஒன்று யூடியூப்லேருந்து இருக்கலாம். யூடியூப்பில் எப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்ட லிங்க் மூலம் அந்த ப்ராடக்டை யாராலும் வாங்கினாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். அப்படி தான் யூடியூப்பில் ட்ராஃபிக் கொண்டு வரது. மற்ற என்னென்னா ப்ளாகிங் பண்ணுற மூலம், அதாவது கூகுளில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா top 10 ஹெட்ஃபோன்ஸ் அடித்தா அதில் வர வெப்சைட் ஒன்றுக்கு போனால் அந்த ஹெட்ஃபோனுக்கு கீழே ஒரு லிங்க் போஸ்ட் பண்ணி பற்றிக்கும். அந்த லிங்க் மூலம் அந்த ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் போகும். ஸோ ப்ளாகிங், அதாவது வெப்சைட் ரன் பண்ணுறது மூலமும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மூணாவது என்னென்னா தீம் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதாவது இன்ஸ்டாகிராம் மூலம். இப்போ உங்ககிட்ட ஒரு பேஜ் இருக்குன்னு வைப்போம், மீம் பேஜாக இருக்கட்டும், என்ன பேஜாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரெகுலராக போடுற போஸ்ட்டோட ஒரு ஹெட்ஃபோன், நீங்கள் பாவிச்ச ஹெட்ஃபோன், நான் இந்த ஹெட்ஃபோனை வாங்கிக்கிறேன், இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அந்த ஹெட்ஃபோனை ஸ்டோரியாக போட்டிங்கன்னா யாரும் அதை கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பணம் வரும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரிஸ்க் வரும். நீங்கள் இந்த ஷிப் பண்ணுறது, ப்ராடக்டை வாங்குறது, இந்த ஒரு கவலையும் இல்லை. உங்களோட வேலை ப்ரொமோட் பண்ணுறது. சின்ன அளவு
மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்தால் போதும். கண்டிப்பாக இதுலேயும் பணம் சம்பாதிக்க முடியும். கணவன் பேர் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இதுவே என்னன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அதான் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரியே உங்ககிட்ட ஒரு தீம் பேஜ் இருக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது மூலம் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நிறைய பேர்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். அமேசானுக்கு போய் உங்கள் பேஜுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிங்க. அதுக்கான அஃபிலியேட் லிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். அது யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு எப்படி அஃபிலியேட் லிங்க் க்ரியேட் பண்ணுறன்றதை தெரிஞ்சுக்கலாம். 9th வே என்னென்னா யூடியூப் வீடியோ மேக் பண்ணால் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குதோ அதை வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ பண்ணும்போது இந்த வெல்யூன்னு ஒன்று கணக்கில் எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ வெல்யூ கொடுக்குறேன்னு பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நாலேஜாக இருக்கட்டும், என்ன வெல்யூ கொடுக்குறீங்க பாருங்கள். ஸோ யூடியூபோட நியூ ரூல் என்னென்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும். இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கணக்கு இருக்காதுங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சுன்னா தானே அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். ஸோ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அவ்வளோ பெரிய வேலை ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கூகுள் எட்சன்ஸ்லேருந்து பணம் வர தொடங்கும். நீங்கள் புதிய கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா குயிக்காகவே உங்களால் யூடியூப்லேருந்து மேலே வர முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற எந்த ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். 11th வே என்னென்னா ப்ளாகிங். அதாவது நான் முன்னுக்கு சொன்ன மாதிரியே அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலம் தான் ப்ளாகிங்கில் பணம் சம்பாதிக்க முடியும். இன்னும் ஒரு வழி என்னென்னா எட்சன்ஸ் மூலம், கூகுள் எட்சன்ஸ் மூலமும் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் ஓரத்தில் கூகுளால் எட் காமிக்கப்படும். அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதே போல் அஃபிலியேட் லிங்க் மூலமும் பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணி உங்களால் கமிஷன் earn பண்ண முடியும். நீங்கள் எந்த ஃபீல்டில் பேஷனட்டாக இருக்கீங்களோ அதை ப்ளாகிங்காக பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னா டாப் 10 கேமராஸ் டு பை இன் இந்தியா அப்படின்னு ஒரு ப்ளாகை க்ரியேட் பண்ண முடியும். இது காம்படிஷன் இருக்குதான். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணால் நிறைய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் SEO ரேங்க், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அதை நீங்கள் மேலே அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் மேலே வரதுக்கு நீங்கள் சில ட்ரிக்ஸாக படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய யூடியூப் டியூட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அதையும் கற்றுக்கலாம். 12வது என்னன்னா ஷேர் மார்க்கெட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இந்த 12 வழியில் நான் ட்ரை பண்ணது என்னென்னா ட்ராப்ஷிப்பிங் ட்ரை பண்ணியிருக்கேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிக்கிறேன், இ-காமர்ஸ் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த 3 வழியை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணியை நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். நான் இந்த வழியை ட்ரை பண்ணேன்னு பார்க்க வேணும். உங்களுக்கு எந்த வழி சூட்டபிள் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் தீம் பேஜ் வச்சுருந்தா, ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் என்டர்பிரனர்ஷிப், மேக்கிங் மணி, மோட்டிவேஷன் வீடியோஸை பார்க்குறதுக்கு mr.trillianaire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.